ஸோ நேத்து வீடியோல நான் இன்னைக்கு மார்க்கெட் பத்தி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 3 சினாரியோ சொல்லியிருப்பேன். ஸோ அதுல வந்து இது ஒரு சினாரியோ. மார்க்கெட் ஒரு சின்னதா கேப் அப் ஆயிட்டு 24,900ல சப்போர்ட் எடுத்துட்டு, அந்த 24,950 வந்து ஈஸி பிரேக் பாயிண்ட்ட சொல்லியிருந்தேன். அத பிரேக் பண்ணிட்டு 25,000க்கு ரீச் ஆகும் அப்படின்றது போல நேத்து வீடியோல செகண்ட் சினாரியோ நான் பில்ட் பண்ணியிருப்பேன். சேம் அஸ் மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் அண்ட் 24,900ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. அண்ட் 24,950 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு. அண்ட் 25,000க்கு ரீச் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய எம்டிசி செட்டப்ல ஒரு டவுன் ட்ரேட் இருந்துச்சு. பட் ஓஐ சப்போர்ட் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எம்டிசி, ஓஐ பிளஸ் விபிடி ஓவரால் கன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு சின்ன புல்லிஷ் என்ட்ரி, கரண்ட் டே ஹை டார்கெட், அதுக்கப்புறம் ட்ரையலிங்ல சின்னதா இங்கேயே வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டைட் எஸ்எல்ல ட்ரையல் பண்ணது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன் தான். இது போல நீங்களும் ப்ரீவியஸ் டேவே நெக்ஸ்ட் டேல மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா என்ன டைரக்ஷன்ல போகும், ஓஐ எப்படி சேஞ்ச் ஆகும், அண்ட் இந்த எம்டிசினா என்ன, விபிடினா என்ன, இதை எப்படி அலைன் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத கத்துக்கிறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா?